ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஃபுல் டே vlog தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் எங்கே போயிட்டு இருக்கோன்னா ஷாப்பிங் தான். ஆக்சுவலாக வந்து ஹோம் பேஸில் நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க. ஹோம் பேஸ் க்ளோஸ் பண்ண போகிறாங்க. ஸோ க்ளோசிங் ஆஃபர் நிறையவே போட்டிருந்தாங்க. லாஸ்ட் வீக் நான் வந்தப்போ அங்கே வந்து 40% ஆஃப் போட்டிருந்தாங்க. இப்போ எல்லாமே 50%, 60%ன்னு டேஸ் போக போக கம்மியாகிட்டே வருது. ஆஃபர்ஸ் எல்லாமே நல்லா ஜாஸ்தி ஆகிட்டே வருது. ரேட் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதனால் அங்கே வந்து லாஸ்ட் வீக் பார்த்துட்டு போனதுலேருந்து ஒரு சிலதெல்லாம் நல்லா பிடிச்சிருந்துச்சு. ஸோ அப்போ அவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணுறதுக்கு கேட்டிருந்தப்போ அங்கே வச்சு நம்மளால் இந்த மாதிரி உடன் ஐட்டம் எல்லாமே வாங்குறதுக்கு, ஃபர்னிச்சர்ஸ் ஆகட்டும், கொஞ்சம் பெரிய ஐட்டம் எல்லாமே ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி டெலிவர் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒன்லி ஹோம் டெலிவர் பண்ணுவாங்க, இல்லைனா நம்ம வந்து பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருந்தோம் இது. ஸோ நான் அதை தான் பிக் பண்ணுறதுக்காக வந்தோம். இப்போ வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. என்னென்னா டிவி ஸ்டாண்ட் தான் வாங்கியிருந்தோம். ஆக்சுவலாக அங்கே நம்ம ஆல்ரெடி இருந்த ஒரு இது வந்து அந்த கபோர்டு, அந்த ரேக் வந்து டிவிக்கு விடைக்கும் அதில் நிறையவே ட்ரெஸ்ஸஸ்லாம் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வாட்ரூஃப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீட்டில் வந்து வாட்ரூஃப் கிடையாது. ஸோ அதனால் பசங்களோட ட்ரெஸ்ஸஸ்லாம் வைக்கிறதுக்கு அப்போது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால தான் டிவி ஸ்டாண்ட் வாங்கிட்டு இதை நம்ம பசங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு இந்த டிவி ஸ்டாண்டும் ஆஃபர் போட்டிருந்தாங்க. லாஸ்ட் வீக் பார்க்கப்போ 40% ஆஃப் போட்டிருந்தாங்க. அப்புறம் இந்த வீக் பார்க்குறப்போ 50% ஆஃப் போட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து 75 பவுண்ட்ஸ் இருந்துச்சு. ஆன்லைனில் தான். அதனால ஆர்டர் போட்டுட்டு அதை பிக் பண்ணுறதுக்கு ஆர்டர் போட்டு 2 நாள் ஆகிடுச்சு. ஸோ சாட்டர்டே லீவ்னால போய் வாங்கிட்டு வந்தாச்சு. அதை வந்து நம்ம தான் ஃபிட் பண்ணணும். ஸோ அவங்க ஃபிட் பண்ணிகிட்ருக்காங்க. நானும் வந்ததுமே அப்படியே கீரை குழம்பு தான் வைக்க போகிறேன். ஸோ அதை வச்சு கீரை குழம்பு பண்ணுறதுக்கு நான் இங்கே பண்ண வந்துட்டேன். அவங்க அங்கே ஃபிட் பண்ணுறதுக்கு பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக அது முடிக்கிறதுக்கு ரொம்பவே டைம் ஆகும். அது கொஞ்சம் லாங் ப்ராசஸான வேலை தான். ஸோ அதை அவங்க பண்ணிகிட்ருக்கவே நான் இங்கே குழம்பு வச்சுட்டேன்னா லஞ்சுக்கு கரெக்டாக இருக்கும். ஆல்ரெடி டைமும் ஆகிடுச்சு. நம்ம எல்லாம் வாங்கிட்டு வரதுக்குள்ளேயே டைம் ஆகிடுச்சு. நான் டிவி ஸ்டாண்டு ப்ளஸ் கொஞ்சம் கிச்சனுக்கு இதெல்லாம் வாங்கியிருந்தேன். அது எல்லாமே அங்கேயே போய் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ கலெக்ட் பண்ணிவிட்டு வந்தாச்சு. காமிக்கிறேன். டிவி ஸ்டாண்ட் ஃபிட் பண்ண பிறகு காமிக்கிறேன். நல்லா இருந்துச்சு. நிறையவே ஆஃபர் போட்டிருந்தாங்க. இன்னும் ஒரு ரேக்குமே இருந்துச்சு, நல்லா இருந்தது. ஆனால் அது வந்து நியர்பை இதில் போயிடுச்சு, ஸ்டாக்கு போயிடுச்சு. பட் வேறு இதிலலாம் இருந்துச்சு. அங்கே போய் நம்மளால் கலெக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதை வாங்கலை. மற்றபடி எல்லாமே ஆஃபர் போட்டிருந்தாங்க. எல்லாமே இப்போ 50%, 60% ஆஃபில் வரைக்கும் போயிட்டுருக்குது. நம்மளுக்கு தேவையாக இருந்துச்சுன்னா நம்ம வாங்கிக்கலாம். ஸோ எனக்கு இது அப்போ தேவையாக இருந்தனால அது வாங்கிட்டேன். சோஃபா கம் பெட்டு, அப்புறம் பெயிண்ட்டு, அப்புறமா ஹேண்ட் ஷவர், அந்த மாதிரி நிறைய இது எல்லாமே ஹோம் பேஸ் எல்லாமே ஆஃபர் போட்டிருந்தாங்க. பிளான்ஸ்லாம் நிறையவே ஆஃபர் போட்டிருந்தாங்க. நிறைய காலியாக ஆகிட்டே இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு அப்போவே போட்டுட்டாங்க. ஒரு 2 வீக்ஸ் பிஃபோராகவே போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் பார்க்க போவும் நிறைய ஆஃபர் போட்டிருந்தேன். இப்போவே எக்ஸ்ட்ரா இன்னும் 10% ஜாஸ்தி ஆனதுனால நிறையவே போயிட்டுருக்குது. நிறைய ஆஃபர்ஸ் இருந்தனால போயிட்டுருக்குது. எல்லாத்துலேயுமே ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஈவன் சீட்ஸ்லலாம் கூட ஆஃபர் போட்டிருந்தாங்க. சீட்ஸு, அப்புறமா டவல், கிச்சன் ஐட்டம்ஸ், அப்புறம் பாத்ரூம் செட், அதெல்லாமே ஆஃபர் போட்டிருந்தாங்க. அப்புறம் ஹோம் பேஸில் இந்த இது கிச்சன் செட்டு, அந்த கிச்சன் ஃபுல்லாக அந்த வாட்டர் அது ஃபுல்லாக இருக்கும்ல, அதெல்லாம் கூட ஆஃபர் போட்டிருந்தாங்க. அப்புறம் டைல், அந்த மாதிரி எல்லா ஐட்டமே எல்லாத்துலேயுமே நிறைய ஆஃபர் இருந்துச்சு. ஸோ நாங்கள் இந்த இது ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ 90 பவுண்ட்ஸ் இருந்துச்சு. அப்போ 40% ஆஃபில் இருந்தது. இப்போ 50% ஆஃப் போட்டதுனால 75ன்னு இருந்துச்சு. ஸோ அதில் தான் நான் ஆர்டர் போட்டிருந்தேன். இன்னுமே ஃபிட் பண்ணி முடிக்கலை. அங்கே என் பெருசு, என் சின்னது விளையாடிட்டு இருக்குது. பெருசும் அவங்களமா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நானும் இங்கே கீரை குழம்பு வைக்கிறதுக்கு வந்துட்டேன். ஓரளவுக்கு முடிய போது. நான் முடிச்சுட்டு அப்புறம் போய் ஹெல்ப் பண்ணலான்னு தான். ஃபைனலாக நம்ம செட் பண்ணுறப்போ நான் போனேன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் குழம்பு வச்சுட்ருக்கேன். இனி இது குக்கரில் வச்சுட்டு நம்ம போய் ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ பருப்பெல்லாம் கழுவி போட்டாச்சு. கீரையும் கட் பண்ணி போட்டிருக்கேன், பருப்பும் போட்டிருக்கேன். ரைஸ் ஆல்ரெடி அங்கே இன்ஸ்டன்ட் பாட்டில் வச்சாச்சு. இன்றைக்கி இவ்வளோ தான் சிம்பிளாக. இன்றைக்கி லஞ்சு முடிச்சிடலான் தான். கீரை குழம்பு, ரைஸு, அவ்வளோதான். வேறு எதுவும் வைக்கல. அப்பளம் வேணால் ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்புறமான்னு சொல்லி தான். ஸோ இது நீ ரெடி ஆகட்டும். இங்கே வந்து நம்ம இதை ஃபிட் பண்ணிடலாம். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்தது, பார்க்குறதுக்கு அழகாக இருந்தனால தான் சரி ஓகே இது வாங்கிடலான்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. பட் பயங்கர வெயிட், தூக்கிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஹோம் டெலிவரி இருந்துச்சு. பட் நம்மளுக்கு நியராக இருந்தனால நம்மளே போய் கலெக்ட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு நாங்கள் போய் கலெக்ட் பண்ணுற மாதிரி போட்டுட்டேன். இதை செட் பண்ணுறதுக்குமே கொஞ்சம் லாங் ப்ராசஸ். அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அதுபடி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இருந்துமே டைம் எடுத்துகிட்டே தான் இருந்துச்சு ஃபிட் பண்ணுறதுக்கு.
ஃபைனலாக 2 பேரும் சேர்ந்து சைடெல்லாம் ஃபிட் பண்ணுறதுக்கு வந்துட்டோம். என்னென்னா இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் நம்மளுக்கு ஃபிட் பண்ணுறது கரெக்டாக வரல. அதுதான் இப்போ நாங்கள் 2 வாட்டி இப்பலாம் பண்ணி பார்த்துட்டு திருப்பி தான் பண்ணிகிட்ருக்குறோம். இங்கே பாதி பண்ணிகிட்ருக்கவே குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இனி நம்ம லஞ்சை சாப்பிட்றலாம். எல்லாருக்குமே பசிக்க ஆரம்பிச்சிச்சு. லஞ்சை சாப்பிட்டுட்டு வந்து ஃபிட் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. கீரை குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. அதை சேவிங் பவுலில் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அங்கே ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. அப்படி லஞ்சும் முடிச்சுட்டு இருக்கவே இன்னும் முடிக்கல. அதே இதில் தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஃபிட் பண்ண முடிஞ்சிச்சு. நானும் இங்கே ட்ரெஸ் எல்லாம் லாண்ட்ரி எல்லாமே கிளியர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இதெல்லாம் மடித்து வச்சுட்டு அடுத்த வேலைக்கு போயாச்சு. இன்னுமே அதனால் அதை ஃபிட் பண்ணி முடிக்க முடியல. ரொம்ப நேரம் எடுத்துச்சு. எப்படியும் ஒரு 2-3 ஹவர்ஸாலாம் இதுலேயே தான் உட்காந்து பண்ணிகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி ஃபிட் பண்ணுறது. ஸோ அதனால் இருந்து இன்ட்ரெஸ்டிங்காக இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபைனலாக இந்த அளவுக்கு வந்தாச்சு. இனி இது மேலே உள்ள டாப் இதை வச்சிட்டோன்னா முடிஞ்சிடும். இவ்வளோ நேரமாக ஃபிட் பண்ணி முடிக்க போகிறோம். இந்த மேலே உள்ள டாப் வைக்கிறதுக்குமே கரெக்டாக அந்த அந்த ஒரு சின்ன ஒரு இது தான் அதில் கரெக்டாக போட்டோன்னா கரெக்டாக போய் விழுந்துடும். ஸோ அதை தான் வச்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுவே 2-3 வாட்டி கரெக்டாக சரியாக ஒரு சைடு கரெக்டாக ஃபிட் ஆகும், ஒரு சைடில் சரியாக அது ஆகாமல் தான் இருந்துச்சு. அப்புறம் அப்படியே போட்டு ஃபைனலாக வந்தாச்சு. ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்லைடிங் டோர் தான். ரெண்டு இதாக ஓப்பன் பண்ணுற மாதிரி இந்த பக்கம் 2 மிடில் ஒரு ரேக் இருக்குது. நம்ம வந்து புக்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபைனலாக டிவி ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ காமிக்கிறேன் நான் எப்படி இருக்குதுன்னு. இப்படி தான் ஃப்ரண்ட்டில் வந்து 2 ஸ்லைடிங் டோர் இருக்குது. நல்லா இருக்குது. குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குது. நல்லா ஒர்த்து தான். பின்னாடியும் நம்மளுக்கு ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் பின்னாடி இருக்க அதாவது பின்னாடி க்ளோஸ் பண்ணியிருக்கிறது வந்து நல்லா மெலிசான ஒரு உடன் இது தான். ப்ளைவுட் மாதிரி தான். மற்ற எல்லாமே நல்லா ஹார்டான வுட்டு.
ஃபைனலாக டிவியும் நாங்கள் செட் பண்ணிட்டோம். டிவி செட் பண்ணி மூவி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். விடுதலை 2 தான் பார்த்துட்டு இருந்தோம். இங்கே இந்த மாதிரி டிவி ஸ்டாண்டை இங்கே வச்சுட்டு அந்த இதை வந்து பசங்களோட ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சு. நல்லா இருக்குல்ல, இப்போ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிது. இப்போ டிவி இந்த ரேக் வந்து பசங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்படியே நானும் என்னோடய லேப்டாப் இந்த ஏரியாவில் செட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பசங்களுக்கு பெருசுக்கு மேலே சின்னதுக்கு கீழே அப்புறம் அவங்களுக்கு எல்லாம் வைக்கிற மாதிரி செட் பண்ணி கொடுத்துட்டேன். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.